அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாபு ஏழுமலை. சீனியர் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், எம்ஜிஎம் ஹெல்த் கேர், நெல்சன் மாணிக்கம் ரோடு, அம்ஜிக்கரை, சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நாங்கள் ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். டியூவல் சேம்பர் லீட்லெஸ் பேஸ்மேக்கர். லீட்லெஸ்னா வயர்லெஸ் பேஸ்மேக்கர். ஸோ அந்த ப்ரொசீஜர் பற்றி தான் பேச போகிறேன். ஜென்ரலாக இது ஹார்ட் ரேட் ரிலேட்டட் பிரச்சனைக்காக அதை பேஸ்மேக்கர் வைக்கிறது. நார்மலாக ஹார்ட் ரேட் ஒரு 60 to 100 இருக்கும். எல்லாருக்கும் ஆவரேஜ் ஒரு 70, 74, 80 அப்படின்னு சொல்லுவோம். பட் 60 to 100 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 60 கீழே போச்சுன்னா லோ ஹார்ட் ரேட் சொல்லுவோம். நம்ம தூங்கக்கூடலாம் கொஞ்சம் ஹார்ட் ரேட் கம்மியாகலாம். பட் இந்த ஹார்ட் ரேட் கோஸ் லெஸ் than 40, இப்போ 40க்கு கீழே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கிட்டினஸ், டயர்ட்னஸ், சிலவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக போகிறது நடக்கலாம். அண்ட் சம்படிக்கு நான் இவனு கார்டியாக் அரெஸ்ட் கூடும், ஏன்னா ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னா. ஸோ 40 கீழே போகக்குள்ள நிறைய பேர் ஃபெயிண்டிங் வந்துடுவாங்க, மயக்கடிச்சு கீழே வந்துடுவாங்க. ஸோ ஏன்னா போதிய பிளட் சப்ளை போகாது ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு. ஸோ அந்த கண்டிஷன் அந்த மாதிரி வரலாம். ஸோ அதுதான் நம்ம ஹார்ட் ரேட் கம்மியாக போனாலும் இரகுலர் ரிதம் இருந்தாலும் அந்த மாதிரி ஆகலாம். அந்த மாதிரி கண்டிஷன் எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? பேஸ்மேக்கர் வைப்போம். பேஸ்மேக்கரோட ஃபங்க்ஷன் ஹார்ட் ரேட் எப்போலாம் கம்மியாக போகுது அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஹார்ட் ரேட் கம்மியாகவும் பார்த்துக்கிறதுக்காக. யூஸ்வலாக நம்ம ஒரு 60, 70 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம நடக்கக்குள்ள அது கொஞ்சம் அதிகமாகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்கான கண்டிஷனுக்கு. ஸோ ஹார்ட் ரேட் கம்மியாக போனாலோ இல்லை ரிதம் மாறி போனாலோ, இரகுலராக இருந்து இரகுலர் ரிதம், அப்போ ஹார்ட் ரேட்டும் கம்மியாக இருக்கு, ரிதம் இரகுலராக இருந்தாலும் அப்பயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது யாரும் இந்த பேஸ்மேக்கர் இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க? யூஸ்வலி கார்டியாலஜிஸ்ட். ஸோ கார்டியாலஜி டாக்டர் அது பேஸ்மேக்கர் இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக காலங்காலமாக பேஸ்மேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 30 years நம்ம பண்ணிட்டு இருக்கிற பேஸ்மேக்கர் அது ரெண்டு பார்ட் இருக்கும். ஒரு பேட்டரி மாதிரி ஒரு பல்ஸ் ஜென்ரேட்டர்னு இருக்கும், அந்த படத்தில் பார்க்குற மாதிரி. ஸோ அதை ஸ்கின்னு கீழே ஒரு சின்னதாக ஒரு மினி சர்ஜரி பண்ணிட்டு வைப்போம். இந்த கிளாவிக்கல் போன், காலர் போன் சொல்கிறப்பாங்க, அதுக்கு கீழே செஸ்ட்ல, இந்த அப்பர் செஸ்ட்ல வச்சிருப்பாங்க. ஒரு மினி சர்ஜரி ஒன்று இருக்கும். அதுக்கு அப்புறம் ஒரு வயர், பிளட் வெசல்ல வயர் போகும், அதுதான் லீடுன்னு சொல்லுவோம், ஹார்ட் வரைக்கும் போகும். ஸோ இங்கேருந்து ஒரு பேட்டரி ஒரு பல்ஸ் கொடுக்கும், அது ஹார்ட்ல போயிட்டு உள்ள போயிட்டு அது ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கும், அதனால ஹார்ட் பீட் ஆகும். ஸோ யூஸ்வலி இதுக்கு ஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு 5 days to 7 days இருக்கலாம். அப்புறம் அந்த ப்ரொசீஜர் ஒரு 3-4 hours ஆகலாம். அது ஒரு வயர் 2 வயர்னா 4 hours ஆகலாம். 2 லீடு, டியூவல் சேம்பர்னு சொல்லுவோம். ஹார்ட்ல 4 சேம்பர் இருக்கு, ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிகல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிகல். ஸோ நமக்கு இந்த ரைட் சைட்ல தான் நார்மலா அந்த இம்பல்ஸ் உருவாகும். நார்மலா நம்மளுடைய ஹார்ட் இந்த ஹார்ட் பீட்ல ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி. இப்போ ஹார்ட் ஒரு வீடு மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வாட்டர் பைப் தான் அந்த பிளட் வெசல்லாம், வேல்வ்ன்றது கதவு மாதிரி. இந்த ஹார்ட் ரேட்லாம் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, கரண்ட் கனெக்ஷன் மாதிரி. ஸோ இது ரைட் ஏட்ரியம் அந்த அந்த பகுதியில தான் உருவாகுது. அப்பர் சேம்பர், அது ரைட் சைட்ல இருக்கிற சேம்பர்ல இருந்தா உருவாகுது. அங்கிருந்து அந்த இம்பல்ஸ் அப்படியே கொஞ்சம் ஒரு பகுதிக்காக மற்ற இடத்துக்கு பரவும். ஸோ நம்ம யூஸ்வலா இந்த பல்ஸ் ஜென்ரேட்டர் வச்சு ஒரு வயர் ஹார்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணிருப்போம், ரைட் வென்ட்ரிகல் அந்த பகுதிக்கு அனுப்புவோம். தேவை இன்னொரு வயர் போட்டோம்னா ரைட் ஏட்ரியம். ஸோ அந்த ரைட் சைட்ல தான் 2 சேம்பர் தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. பட் அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண தெரியும். பார்த்தா ஒரு புடைப்பு மாதிரி இருக்கும், ஒரு பம்ப் மாதிரி இருக்கும். சின்ன பசங்க எல்லாம் பண்ணா அது பாத்தீங்கன்னா சில டைம்ஸ் சுற்றிடுவாங்க. அது ஸோ ட்விட்டர்னுவாங்க. ஸோ அப்படியே போட்டு சுற்றி விட்டுருவாங்க. ஆனால் அந்த வயர் இடத்துல மாறிடும். அப்புறம் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். 2 இடத்துல இன்ஃபெக்ஷன் வரலாம். ஒன்று இந்த பாக்கெட்ல இன்ஃபெக்ஷன், எங்க அந்த பேட்டரி வச்சிருக்கோமோ இல்லை உள்ள போற வயர். இப்போ நார்மலா நம்ம பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் நம்ம சில டைம் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கோம். எதுக்கு? யாராவது கொஞ்சம் இருமுனாங்கன்னா நமக்கு வரக்கூடாது. என்ன ஆகும்? இன்ஃபெக்ஷன் வந்தா ஒரு வாரம் 10 நாள் ஆன்டிபயோட்டிக் கிடைக்க வேண்டியிருக்கும். அதிகபட்சமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியிருக்கலாம். பட் ஹார்ட்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா 4 to 6 weeks இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால அந்த இன்ஃபெக்ஷன் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது இந்த வயர் இருக்கிற பேஸ்மேக்கர், யூஷுவல் பேஸ்மேக்கர்ல வரதுக்கு சான்சஸ் ஒரு 2 to 5% இருக்கு. ப்ரொசீஜர் அப்பயும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்லாம் ஆகலாம் யூஷுவலா பண்ற பேஸ்மேக்கர்ல. இப்போ இந்த இடத்துல அது கூட உடனே இல்லை, பண்ணிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமும் வரலாம். ஸோ ஒரு 2 weeks, 6 months, 1 year, 2 year வரைக்கும் கூட இன்ஃபெக்ஷன்லாம் வரலாம். அதே மாதிரி போட்டுக்கிற நான் சொன்ன பாருங்க, அது வயர்ன்றது, அந்த லீடுன்றது அது சில டைம் ஃப்ராக்சர் ஆயிடலாம், பிரேக் ஆயிடலாம். யூஷுவல் கரண்ட் வயர் மாதிரி தான், மேல ஒரு இன்சுலேஷன் மாதிரி இருக்கும், அது பிரேக் ஆயிடலாம். இல்லை எங்க நம்ம போய் கனெக்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல இருந்து நவுந்துடலாம், டிஸ்லாஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நடக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் படத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நம்ம அதுக்கு அடுத்த லெவல் பேஸ்மேக்கருக்கு போகணும். அதுதான் வயர் இல்லாத பேஸ்மேக்கர், லீட்லெஸ் பேஸ்மேக்கர். ஸோ இதுல இந்த படத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு மேல ஒரு பேஸ்மேக்கர் இருக்கு, கீழே ஒரு வயர் வரைக்கும் போகுது யூஷுவல். இதுல அந்த மாதிரி கிடையாது, நேராக ஹார்ட்டுக்குள்ள போய் வச்சிட போறோம். எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம நார்மல் பேஸ்மேக்கர் எப்படி இருக்கு படத்துல காமிச்சிருக்காங்க. இது நேராக ஹார்ட்டுக்குள்ள போய் வைக்கிற மாதிரி இருக்க பேஸ்மேக்கர், சின்னதாக தான் இருக்கும். அதுதான் லீட்லெஸ் பேஸ்மேக்கர். யூஷுவல் அதான் லீட்லெஸ். நிறைய பேர் லெட்லெஸ்ன்னு வச்சிருவாங்க. இல்லை, இது லீட்லெஸ், அதாவது வயர் இல்லாத பேஸ்மேக்கர். ஸோ இதுல அந்த படத்துல
காமிச்சிருக்காங்க, சின்னதாக இருக்கும். ஸோ ஒரு வயர் போய் ஹார்ட்டுக்குள்ள ரைட் சைடு அந்த வென்ட்ரிக்கல்ல வச்சிருவோம். ஸோ ஒரு தொடையிலேருந்து ஒரு டியூப் வழியாக கொண்டு போயிட்டு ஒரு டியூப்ல மேலே ஒரு சின்ன ஒரு கேப்சூல் மாதிரி தான் இருக்கும். அப்படியே கொண்டு போய் ஹார்ட்டுல ஸ்டென்ட் பண்ற மாதிரி தான், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ற மாதிரி. அதனால வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கிரிச்சல் தையெல்லாம் இருக்காது, சின்ன ஊசி தான், தொடை வழியா ஊசி போட்டு ஹார்ட்ல போய் வச்சுட்டு வந்துடுவோம். வீடியோ கொஞ்சம் ஜெர்க் ஆகுது. பட் ஸோ அப்புறம் பேஷண்ட் வந்து சில டைம் பிளட் தின்னல் இருப்பாங்க, ஆஸ்பிரின் அந்த மாதிரி மாத்திரைகள் இருப்பாங்க. அந்த மாதிரி மாத்திரையை சில டைம் நார்மல் பேஸ் மேக்கர்னா ஒரு ஏதாவது ஆப்ரேஷனால ஒரு 5 நாள் நிறுத்த வேண்டியிருக்கும். இந்த பேஸ் மேக்கருக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த ரைட் சைட் வென்ட்ரிக்கல் வச்சாச்சு, அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே வைப்போம், இந்த ஒன்று கீழே ஒன்று வைப்போம், இன்னொன்று மேலே ஒன்று வைப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக. கொஞ்சம் படம் ஒழுங்காக ப்ளே ஆகும். சரி, ஓகே. ஸோ ஃபைனலாக அந்த மாதிரி 2 இருக்கும், மேலே ஒன்று கீழே ஒன்று. ஸோ ஏட்ரியம்ல ஒன்று வென்ட்ரிக்கல் ஒன்று. ஸோ 2 டியூவல் சேம்பர்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஒயர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இங்கே ஒரு ரூம் இருக்கு, பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு. இந்த பில்டிங் கட்டக்குள்ளேயே நம்ம ஒயர் எல்லாம் கேபிள் கனெக்ஷன் எல்லாம் போட்டுரும். அதுக்கப்புறம் திருப்பி அது வேலை பார்க்கணும்னா மறுபடியும் உடச்சிட்டு எல்லாம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கர் அந்த மாதிரி. அது இல்லாமல் ஆரம்பத்திலே பண்ணாலும் பெரும்பாலும் வந்து 2மே போட்டுருவாங்க. அவருக்கு ஒரு பகுதியில் தான் ப்ராப்ளம், அப்பர் சேம்பர்ல ப்ராப்ளம் இல்லை லோவர் சேம்பர்ல ப்ராப்ளம்னால 2 இடத்துலயும் ஒயர் போட்டுருவாங்க. பிற்காலத்துல இன்னொரு ஒயர் மறுபடியும் போடணும்னா இந்த ரத்த குழாய் ஃபுல்லா ஃபைப்ரோஸ் ஆயிடும், டிஷ்யூ மாதிரி ஃபார்ம் ஆயிடும், ஸ்கார் டிஷ்யூ மாதிரி காயம் மட்ட பாயனால இருப்பாங்க அந்த ரத்த குழாய் ஃபுல்லா. அதுல போய் மறுபடியும் வேலை பார்க்கறது ரொம்ப காம்ப்ளிகேஷன். ஸோ அதுவும் இல்லாம அது அவங்களுக்கு வந்து அதுக்கு இப்போ அந்த ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர் வந்து இங்க இப்போ நம்ம ஒரு மைக் வச்சுக்கோம், பக்கத்து ரூம்ல ஒரு மைக் இருந்தா அப்படி இருக்கும். ஸோ அவங்க பேசுறது இங்க நமக்கு தெரியும், அங்க இருந்து கம்யூனிகேஷன் ஆயிக்கும். ஸோ இது எப்போ வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் வந்து ஒரு சேம்பர்ல மட்டும் தான் பண்ணிக்கலாம். அப்புறம் சேம்பர் பிற்காலத்தில் அவருக்கு மறுபடியும் இன்னொரு இடத்துல அந்த மாதிரி மேல் பக்கத்துல கீழ் பக்கத்துலயும் ப்ராப்ளம் வருது, அங்கேயும் ஒரு எலக்ட்ரிக் டிஸ்பென்ஸ் வருதுன்னா அப்போ வேணா பண்ணலாம். இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைம்ல 2மே பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இவங்க இருக்கிற கண்டிஷனுக்கு மேல் பகுதியிலையும் கீழ் பகுதியிலையும் இருக்கிற நம்ம பேஷண்ட் பண்ணது வந்து நடுவில் இருக்கிற ப்ராப்ளம் வந்ததுனால அவருக்காக 2 சேம்பருமே பண்ணுவோம். ஏன்னா பக்கத்துல மேல இருக்கிறது நல்லா பீட் ஆகுது, கீழ் பகுதி ஒழுங்கா பீட் ஆகல, ஹார்ட் ரேட் கம்மியா இருக்கு. ஸோ அங்க பீட் ஆகுது, இங்க வாங்கி கீழே கொடுக்கணும். ஸோ அது அப்பர் சேம்பர்ல இருக்கிற ஹார்ட் ரேட்டை இட் ஹாஸ் டு கம்யூனிகேட் அண்ட் தென் கிவ் இட் டு லோவர் சேம்பர். ஸோ அங்க இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக் மாதிரி தட் வில் டேக் அண்ட் கிவ் த சிக்னல் டு த லோவர் சேம்பர். அதான் பீட். அந்த பேஸ் மேக்கர் பேர் AVEIR சொல்லுவோம். அந்த ஏட்ரியல் வென்ட்ரிக்கல் எக்ஸ்டர்னல் லாஞ்சிவிட்டி. யூஷுவல் பேஸ் மேக்கர் நம்ம வயர் இருக்கிற பேஸ் மேக்கர் ஒரு 8 years 10 years வரலாம். ஸோ இந்த பேஸ் மேக்கர் வந்து 12 to 15 years வரைக்கும் வரலாம். ஸோ அதான் எக்ஸ்டெண்டட் லாஞ்சிவிட்டி சொல்லுவோம். இம்ப்ளான்ட்னா 2 டிவைஸ் இருக்கும், அப்பர் சேம்பர் லோவர் சேம்பர், அது கம்யூனிகேஷன் ஆகும். ரெட்ரீவபிள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பண்றோம் சரி, யூஷுவலா அந்த பேஸ் மேக்கர் நம்ம போட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கர் அது வந்து உள்ள போய் அப்படியே செட் ஆயிடும், அது சுத்தி டிஷ்யூ ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் அது எப்படி அது ரெட்ரீவ் பண்ண இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இல்லை வேற மாத்தணும், அந்த எடுக்கிறது எப்படின்னா சப்போஸ் ஹேர் இருக்குது, ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் கொத்தா முடிய பிடிச்சி பிடுங்கினா எப்படி இருக்கணும் ஸ்கின்ல இருந்து, அந்த மாதிரி உள்ள ஹார்ட்டுக்குள்ள நடக்கும். அந்த டைம்ல ஹார்ட்ல பர்ஃபரேஷன் நிறைய பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸ்க்ரூயிங் டைப்னால எப்போ வேணா நம்ம திரும்பி ஒரு 10 years 12 years அப்புறம் இல்லை 15 years அப்புறம் எடுக்கணும்னா திருப்பி அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துடலாம். அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் ரொம்ப கம்மி. யூஷுவல் வயர் இருக்கிற பேஸ் மேக்கர் 20% வரைக்கும் காம்ப்ளிகேஷன் எடுக்கலாம். இதுல அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ரேட் இல்லை. இன்ஃபெக்ஷன் சான்சஸ் வந்து 0% இன்ஃபெக்ஷன் சான்ஸ். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் லைக் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ற மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 6 year ஒரு ஜென்டில்மேன். ஸோ அவர் வந்திருந்தாரு, அவருக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து கம்மியாக தான் வந்தாங்க, அரௌண்ட் 44 அந்த மாதிரி வந்திருந்தாங்க. நம்ம சொன்னமே அப்போ வேற ஊர்ல இருந்து இங்க டிராவல் பண்ணியே வந்துட்டாங்க, அந்த மாதிரி இருக்குதுன்ட்டு வந்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட் கம்மியா இருந்தது. எதெல்லாம் ஹார்ட் ரேட் கம்மியா போச்சு அப்படின்னு பார்த்தோம். யூஸ்வலா ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா கம்மியாகலாம், மாத்திரைகளால கம்மியாகலாம், நம்ம பிபி மெடிசன் சில டைம் ஹார்ட் ரேட் கம்மி பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குதா. ஸோ அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணுவோம். தைராய்டு கம்மியா வேலை செஞ்சா ஹார்ட் ரேட் கம்மியா போடலாம். ஸோ சில டைம் ஹார்ட்ல பிளாக் இருந்தாலும் கம்மியா போகலாம். அந்த மாதிரி காரணங்கள் பார்த்தோம். அந்த மாதிரி காரணங்கள்லாம் எதுவும் இல்லை. பட் நம்ம இதை அப்சர்வ் பண்ணக்குள்ளே அவருக்கு ஹார்ட் ரேட் இன்னும் கம்மியா போயிடுச்சு, அரௌண்ட் 28 கிட்ட போயிடுச்சு. அதுதான் ஏவி பிளாக் சொல்லுவாங்க. மேல ஏட்ரியம் வென்ட்ரிக்கல், மேல அந்த ஏட்ரியம் வென்ட்ரிக்கல் கண்டக்ஷன் வந்து ஸோ மேல இருக்கிற சேம்பர் கீழே இருக்கிற சேம்பர், இந்த ரூமுக்கும் பக்கத்து ரூமுக்கு போற வயர் நடுவில் கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆன மாதிரி. ஸோ இங்க நல்லா கரண்ட் ஏறியுது, நல்லா இருக்குது, பட் அடுத்த ரூமுக்கு போகல. ஸோ அதனால இங்க இருக்கிற கனெக்ஷன் வாங்கி அங்க கீழே கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு டிவைஸ் பிளான் பண்ணோம். முதல்ல டெம்பரரி பேஸ் மேக்கர் டெம்பரரியா கொடுத்துட்டு என்ன மாதிரி யூஷுவல் பேஸ் மேக்கர் போடலாமா, வயர் இருக்குது இல்லை வயர் இல்லாத பேஸ் மேக்கர் போடலாமா அப்படின்றது டிஸ்கஷன் பண்ணோம். அப்புறம் வந்து அவருக்கு இருந்த கண்டிஷன் போய் ஹை கிரேட் ஏவி பிளாக், அதாவது 2nd degree ஏட்ரியல் வென்ட்ரிக்கல் மொபைல்ஸ் டைப் 2ன்னு சொல்லுவோம். அது டெக்னிக்கல் டேர்ம்ல. யூஸ்வலா 1 லட்சம் பாப்புலேஷன்ல ஒரு 5 to 20 பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். சரி, இது இந்த மாதிரி தான் பண்ணோம். அவருக்கு கடைசியா பேஸ் மேக்கர் பாத்தீங்கன்னா 2 டிவைஸ் போட்டிருக்கும். ஜஸ்ட் ஒரு படம் தான் காமிச்சிருக்கேன். மேல ஒரு சேம்பர் கீழே ஒரு சேம்பர், ஒரு 2 டிவைஸ் இருக்கு ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல்ல. ஸோ அது நியூவர் ப்ரொசீஜர், ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ப்ரொசீஜர். சிங்கிள் சேம்பர்ல டியூவல் சேம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து டியூவல் சேம்பர், அதாவது ட்ரூ டியூவல் சேம்பர்னு சொல்லுவோம். அப்படின்னா இது வரைக்கும்
வேற ஒரு கம்பெனில இதே மாதிரி டியூவல் சேம்பர் இருந்தது, இது மாதிரி வயர் இல்லாத பேஸ் மேக்கர். பட் அது எப்படின்னா பக்கத்து ரூம்ல இருக்கிற கேட்கறத நம்ம இங்க இருந்து காது கொடுத்து கேட்டு அப்படி இங்க வேலை பாக்குற மாதிரி. இது பக்கத்து ரூம்லயே ஒரு மைக் வச்சு அங்க என்ன நடக்குதோ அந்த சிக்னல் இங்க அப்படியே இங்க டிரான்ஸ்மிட் பண்ணி பண்ற மாதிரி. ஸோ அதனால வயர் இருக்கிற பேஸ் மேக்கர் எப்படி வேலை செய்யுமோ ஏறக்கூடிய அதே மாதிரி வயர் இல்லாத பேஸ் மேக்கர் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேர்ல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்ச நாள் இருக்கு. இந்தியாவில் லாஸ்ட் 2 months அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம சென்னையில தமிழ்நாட்டிலையும் பண்ணிட்டு வராங்க, சென்னையில அது பண்ணியிருக்கோம். அது பண்ணதுனால ஒரு ஜஸ்ட் சமரைஸ் பண்ணுனா சின்ன பேஸ் மேக்கர் ஒரு 2 கிராம் 3 கிராம் தான் அது வெயிட் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு மாத்திரை சைஸ்ல கொஞ்சோட மாத்திரையோட பெரிய கேப்சூல் மாதிரி இருக்கலாம். தழும்பு எதுவும் கிடையாது. இப்போ காலகட்டத்தில் எல்லாரும் சப்போஸ் நாளைக்கு ஒரு டிஷர்ட் போடுறாங்க, பட்டிங் போடுறாங்க, இது வெளியே தெரியாது. அப்புறம் வந்து யூஷுவல் பேஸ் மேக்கரோட கொஞ்சம் இந்த லாஞ்சிவிட்டி, யூஷுவல் பேஸ் மேக்கர் 8-10 years வருதுன்னா இது வந்து ஒரு 12 to 15 years வரைக்கும் வரலாம். எம்ஆர்ஐ பண்ணலாம் நம்ம, ஏன்னா இது எல்லாமே மெட்டல். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும், நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு யூஷுவல் பேஸ் மேக்கர்ல பாத்தீங்கன்னா அதுல நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். இது எம்ஆர்ஐ காம்பேட்டபிள். ஸோ பிற்காலத்தில் ஒரு தலைக்கோ முதுகுக்கோ எதுக்காக எம்ஆர்ஐ ஸ்பைனுக்கு பண்ணணும்னா எம்ஆர்ஐ பண்ணிக்கலாம், எம்ஆர்ஐ காம்பேட்டபிள். இன்ஃபெக்ஷன் சான்சஸ் நான் சொன்ன மாதிரி 0% தான். இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சான்சஸ் கம்மி. அப்புறம் வந்து ப்ரொசீஜர் டைம் யூஸ்வலா 1/2 மணி நேரம் ஆகலாம். இப்போ 2 பேஸ் மேக்கர் 2 டிவைஸ் பண்ணுவோம், A3 2 டியூவல் சேம்பர்னா ஒரு கூட அடிஷனல் டைம் மேபி 1 hour வரைக்கும் மேக்ஸிமம் ஆகலாம். ஹாஸ்பிட்டல் ஸ்டே 24 to 48 hours தான். யூஷுவல் பேஸ் மேக்கர் 5 நாள் 7 நாள் இருக்கணும். அப்புறம் நம்ம சின்ன சர்ஜரி பண்ணுவோம், அதை 2 நாளைக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். அப்புறம் 1 வாரத்துக்கு அப்புறம் தையல் பிடிக்கணும். யூஷுவல் அந்த வயர் இருக்கிற பேஸ் மேக்கர்ல இதுல அந்த வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. தையல் கிழிச்சல் எதுவுமே கிடையாது. அப்புறம் மாத்திரைகள், பிளட் தின்னர் மெடிசன். ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் சுகர் இருந்தால் எல்லாருமே பிளட் தின்னர் மெடிசன். ஸோ நம்ம ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பிளட் தின்னர்ல இருந்தாங்க, ஆஸ்பிரின் இந்த குளோப்ரோக்ளல் அப்படின்னா ரத்தம் கட்டாத மாத்திரைகள், ஹார்ட் பிளாக்கு வரக்கூடாது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மாத்திரைகள் இந்த ப்ரொசீஜர் நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. ஈவன் மெட்டல் வேல்வ் இருக்கவங்க வெரி ஹை ஆன்டிகோகுலேஷன் சொல்லுவாங்க, அசிட்ராம் வார்ஃபரின் இருந்தா கூட ஆஞ்சியோகிராஃபிக்லாம் 1 நாள் நிறுத்துவோம். அப்படி இருந்தாலும் 1 நாள் நிறுத்தினா போதும். யூஸ்வலாக வயர் இருக்கிற பேஸ் மேக்கருக்கு 4-5 நாள் நிறுத்த வேண்டியிருக்கும் அந்த மாத்திரைகள். ஸோ அப்புறம் நிறுத்திட்டு மறுபடியும் ஆரம்பிக்கக்குள்ள நம்ம எங்க ஆப்ரேஷன் பண்ணோமோ அந்த பேட்டரி மாதிரி இருக்குது பல் ஜென்ரேட்டர், அந்த இடத்துல மறுபடியும் பிளட் அக்குனேட் ஆயிடலாம், ஹேமோட்டாமான்னு சொல்லுவோம். அப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா மாத்திரை நிறுத்தணும், நம்ம ஆப்ரேஷன் முடிச்சு உடனே அந்த ரத்த கட்ட மாத்திரைகள் ஆரம்பிக்க முடியாது. இதுல அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ வாட் வி சே கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, டுவல் சேம்பர். ஸோ லீட்லெஸ் மீன்ஸ் வயர்லெஸ் வித்தவுட் லீட் பேஸ் மேக்கர், மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர். இந்த கார்டியக் பேசிங்ல ஒரு அட்வான்ஸ்மெண்ட். ஸோ அது வந்து நியூ டெக்னாலஜி வந்ததுல அதை யூஸ் பண்ணியிருக்கோம். வெரி ஃபியூ சென்டர்ஸ் ஹவ் டன் இன் இந்தியா அண்ட் வி ஹவ் டன் திஸ்.